ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா முஸ்லீம் வீட்டு வெள்ளை குஸ்கா தான் பார்க்க போகிறோம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். பாத்திரம் சூடானதும் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து ஃபுல்லாகவே நெய்யிலே செஞ்சுக்கலாம். எங்கள் வீட்டில் நெய் யாரும் சாப்பிட மாட்டாங்கன்றதுனால நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துருக்கேன். பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி, பிரிஞ்சி இலை, கருப்பு ஏலக்காய் ஒன்று சேர்த்துருக்கேன். நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இது எல்லாமே சேர்த்து ஃப்ரை ஆகட்டும். 300 கிராம் அளவுக்கு வெங்காயம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போது ஒரு 20 முந்திரி அளவுக்கு எடுத்து ரெண்டாக உடச்சி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். இது ஆப்ஷனல், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனதும் 1.5 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம், பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இந்த அளவுக்கு ஃப்ரை ஆன உடனே புதினா கொத்தமல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி வந்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கிறேன். இந்த அளவுக்கு வணங்கினோடனே 3/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். தயிர் போட்டு மிக்ஸ் பண்ணும்போது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் அடி பிடிச்சிருக்கிறது வந்து க்ளீனாக எல்லாம் விட்டுடும். இந்த அளவுக்கு ஃப்ரை ஆனது ஒரு 6 பச்சை மிளகாய் 2ஆக கீரி எடுத்துருக்கேன். இது ரொம்ப காரமாக இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகா சேருங்க. இப்போ 1.5 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த தயிரில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா வற்றட்டும். இந்த ஸ்டேஜில் வந்து நான் 2 தக்காளி பழம் பெருசாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இது நல்லா வணங்கக்கூடாது, சும்மா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டால் போதும். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த கப்பில் 3 கப் அளவுக்கு ரைஸ் எடுத்துருக்கேன். நான் 4.5 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். 1 கப்புக்கு 1.5 கப்பு தண்ணி. அரிசி வந்து 20 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேன். நீங்கள் ஊற வைக்கலன்னா 2 கப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா தண்ணியெல்லாம் கொதித்த உடனே 1.5 ஸ்பூன் அளவுக்கு நான் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். இது நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இப்போ தண்ணி நல்லா கொதிக்குது. அரிசி ஏற்கனவே நான் ஊற வச்சு வடிகட்டி வச்சுருக்கேன். அந்த அரிசியை சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி பாஸ்மதி ரைஸில் தான் செய்கிறேன். நீங்கள் எந்த அரிசியில் வேணாலும் செஞ்சுக்கலாம். இப்போ இது தம் போடலாம். இதுக்கு சைடிஷாக வந்து பெப்பர் சிக்கன், பட்டர் சிக்கன் இந்த மாதிரி எல்லாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இப்போ தண்ணி இந்த அளவுக்கு வற்றின பார்த்து கொஞ்சமாக கொத்தமல்லியும் புதினாவும் சேர்த்து தம் போட்டுறேன். தம் வந்து நான் ஃபுல் சிம்மில் வச்சு 20 நிமிஷம் போடுறேன். பிளேட் மூடிட்டு வெயிட்டுக்கு வந்து நான் இடிக்கிற கல்லை வச்சுருக்கேன். இந்த அளவுக்கு வச்சுட்டு 20 நிமிஷம் விட்டு ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள். சூப்பராக தம்மாக இருக்குது. அரிசி வந்து நல்லா வெந்து போலன்னு இருக்குது. சாதம் பாருங்கள், வாசனையே சூப்பராக இருக்குது. நான் இப்போது வீடியோக்கோஸ்கரம் தம்மை உடைச்சிட்டேன். இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி 10 நிமிஷம் விட்டு தம்மை உடைங்க, இன்னும் ரைஸ் சூப்பராக இருக்கும். பாருங்கள், பார்க்கும் போதே டெம்டிங்காக இருக்குது. அந்த அளவுக்கு இருக்குது. அதே மாதிரி டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.